ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ப்ராம்ப்ட் என்ஜினியரிங். அதாவது ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னா நம்ம வந்து ஒரு ஏஐ டூலில் போயிட்டு வேலை செய்கிறதுக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் சாட்ஜிபிடி இல்லைனா ஜெமினாய் இந்த மாதிரி நிறையா ஏஐ டூல் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்து சரியாக இல்லைன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து ராங் ஆன்சராக தான் போகும். அப்போ ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு ஏஐ டூலில் ஒர்க் பண்ணுறது. இப்போ நார்மலாக இப்போ வந்து ப்ராம்ப்ட்னா என்னன்றதை பார்ப்போம். ஓகே, த ப்ராம்ப்ட் இஸ் இன்புட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் டு த ஏஐ சிஸ்டம். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஏஐ டூலில் வேலை செய்கிற நேரம் இப்போ நம்ம அந்த ஏஐ டூலுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பேரும் இப்போ கதைக்கிறதா இருந்தால் இப்போ நம்ம இப்போ எனக்கு தமிழ் தெரியும்னா உங்களுக்கு தமிழ் தெரியும்னா தான் ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு தமிழ் தெரியும் உங்களுக்கு தமிழ் தெரியாட்டி ரெண்டு பேர்த்தோட லாங்குவேஜில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவருக்கு விளங்காது. ஓகே, அப்போ அந்த மாதிரி நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து சரியாக அந்த ஏஐ டூலுக்கு விளங்கணும். விளங்குனா தான் அதுக்கு நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு அவுட்புட்டாக அதை கொடுக்கும். அது எப்படின்றத வந்து சரியாக லேர்ன் பண்ணும். அதுதான் ப்ராம்ப்ட். ஓகே, ப்ராம்ப்ட் இஸ் a input or instruction given the AI system like ChatGPT generate the response. Simple termsனா இங்கே பாருங்க, ப்ராம்ப்ட் what you ask AI given the answer. Example, write the paragraph about artificial intelligence. இப்போ இந்த மாதிரி கிளியராக கொடுக்கணும். ரைட் பேராகிராஃப் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ சும்மா நார்மலாக சிலவங்க ரைட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுப்பாங்க. சும்மாலாம் கொடுத்தா சரியாக நம்மளுக்கான ஆன்சர்ஸ் வராது. ஓகே பாருங்க, கிரியேட் அ வெப்சைட் ஹோம் பேஜ் இன் HTML. இப்போ HTML வந்து நம்மளுக்கு ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். எக்ஸ்பிளைன் மெஷின் லேர்னிங் இன் சிம்பிள் டேர்ம்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட். இதுதான் அந்த சிம்பிள் ப்ராம்ப்ட். அப்போ இங்கே பாருங்க, ஏஐ ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நம்மளுக்கான ப்ராம்ப்டை வந்து சிம்பிளாக அந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பாருங்க கொடுத்துருக்காங்க, the quality of the AI output depend heavily on the quality of the prompt. நீங்கள் கொடுக்குற குவாலிட்டி ப்ராம்ப்ட்ல தான் உங்களோட அவுட்புட் வந்து டிபெண்ட் ஆகிருக்கு. அதனால நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து எப்பவுமே ஒரு குவாலிட்டியான ப்ராம்ப்ட் இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து இது எப்படி கொடுக்குறதுன்றதை நான் பிறகு உங்களுக்கு காட்டுறேங்க பாருங்க. இப்போ வை ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் ஸ்கில் ஆஃப் ரைட்டிங் கிளியர், ஸ்பெசிஃபிக், வெல் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுக்கணும் நம்ம ஏஐ டூலில். இப்போ குட் ப்ராம்ப்ட்னா பெட்டர், ஃபாஸ்ட், மோர் அக்யூரேட் ரிசல்ட். குட் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா பெட்டர் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும், அதாவது அக்யூரேட், அதாவது சரியான முறையில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். புவர் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபியூசிங், இன்கரெக்ட் அவுட்புட். அதாவது நீங்கள் சரியான ப்ராம்ப்டை டைப் பண்ணோன்னா ஏஐ டூலுக்கு தெரியாது நீங்கள் என்னத்தை நீங்கள் வந்து கேட்குறீங்கன்றது சரியாக. இப்போ சிலவங்க அந்த இங்கிலீஷ் வந்து சரியாக தெரியாது, அப்போ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் ட்ரை பண்ணி கேட்பாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு தமிழ்லையும் வேணாமல் அதுக்கு அதை வந்து ட்ரைன் பண்ணியிருக்காங்க ஏஐ டூலில். தமிழ்லையும் சரியாக கேட்கணும் அந்த கேள்வியை, இல்லைனா சரியான அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. அப்போ இதில் பாருங்க, ஏஐ டஸ் நாட் கெஸ் யூ நீட்ஸ். அது வந்து உங்களோட கெஸ் பண்ணாத நீங்கள் என்ன தேவைப்படுறீங்க நீங்கள் சரியாக சொல்லணும். ஓகே, இட் ஃபாலோ யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாக்ட்லி. புவர் ப்ராம்ப்ட், அன்கிளியர் ஆன்சர். நீங்கள் ப்ரூவராக நீங்கள் ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்தீங்கன்னா அது அன்கிளியராக தான் ஆன்சரை வந்து அது உங்களுக்கு வந்து என்னது ப்ரெடிக்ட் பண்ணும். அப்போ குட் ப்ராம்ப்ட், அக்குரேட், யூஸ்ஃபுல் ஆன்சர். அதான் நீங்கள் குட் ப்ராம்ப்டாக கொடுத்தீங்கன்னா தான் ஒரு அதாவது யூஸ்ஃபுல் ஆன்சராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவுட் டு ரைட் த இஃபெக்டிவ் ப்ராம்ப்ட். எப்படி ஒரு ப்ராம்ப்டை வந்து ஒரு சரியான ஒரு இஃபெக்டிவ் ப்ராம்ப்டை நீங்கள் ரைட் பண்ணுறதுன்னா இங்கே பாருங்கள், டு கெட் த பெஸ்ட் ரிசல்ட் ஃபார் ஃபாலோவிங் த பிரின்சிபல்ஸ். இப்போ பி கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக். இங்கே பாருங்கள், பேட்னா கிரியேட் அ வெப்சைட் அப்படின்னு சும்மா கொடுத்தீங்கன்னா அது ஏஐ டூலுக்கு வந்து என்னன்றது விளங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ண விரும்புறீங்க ஏஐ டூலை யூஸ் பண்ணி, அப்போ கிரியேட் அ வெப்சைட்னா அது ஒரு நல்ல ஃபாண்ட் இல்லை. அப்போ நீங்கள் எங்கே கொடுக்கணும் குட் ப்ராம்ப்ட்னா கிரியேட் அ சிம்பிள் வெப் பேஜ். அதாவது ஒரு சிம்பிள் வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. எதுக்காக? யூனிவர்சிட்டி கோர்ஸ், அதாவது யூனிவர்சிட்டி கோர்ஸ் சம்மந்தமானது. வித் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கண்டெக்ட் செக்ஷன். அதாவது இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அந்த வெப் பேஜில் வந்து எனக்கு வந்து இருக்கணும். அப்போ நீங்கள் அதை கிளியராக கொடுக்கணும். என்ன செய்ய போறீங்க? கிரியேட் அ வெப் பேஜ் ஒன்று செய்ய போறீங்க. எதுக்காக செய்ய போறீங்க? யூனிவர்சிட்டிக்காக செய்ய போறீங்க. அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகணும், ஓகே, என்னென்ன அவுட்புட் இன்க்ளூட் ஆகணுன்றதை வந்து இங்கே கொடுக்குறீங்க.
இங்கே என்னென்ன இன்க்ளூட் ஆகணுன்றது எங்கன்னா கொடுத்துட்டு அது நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரப்போகுது HTML ஃபார்மேட்டில் வரப்போகுது. அப்படின்னா ஒரு வெப் ப்ரௌசரில் நமக்கு வந்து இந்த அவுட்புட்டை காணக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்போ 4 பாயிண்ட்டை நம்ம கொடுக்கணும். ஒன்று என்னத்தை செய்ய போகிறோம், கிரியேட்டாக வெப்சைட் ஒன்று செய்ய போகிறோம், எதுக்காக செய்ய போகிறோம், யூனிவர்சிட்டிக்காக செய்ய போகிறோம், என்னென்ன கண்டென்ட்ஸ் உள்ளடங்குது, அதுக்கப்புறம் உங்களோட அவுட்புட் என்ன மாதிரி வரப்போகுது, HTML பேஜில் வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்கள் வந்து நமக்கு முக்கியம் ஒரு ப்ராம்ப்ட் கிரியேஷன். இது சரியாக விளங்கலைன்னா அதுக்கு சரியாக AI டூலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. எதுக்காக, யாருக்காக, உங்களை அவுட்புட் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க, என்னன்னா அதுக்கு அதில் உள்ளடங்கணும். இந்த மாதிரி 4 விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்க, குட் பேக்ரவுண்ட் இன்ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கு. கிரியேட் அ லேண்டிங் பேஜ் ஃபார் AI கோர்ஸ். ஒரு லேண்டிங் பேஜ், வெப் பேஜில் வந்து ஒரு லேண்டிங் பேஜ்னா வெப்சைட்டில் இருக்க பேஜஸ். ஒரு லேண்டிங் பேஜ்னா ஒரு ஹோம் பேஜில் வந்து என்ன பண்ணணும், ஒரு AI லேண்டிங் பேஜ் ஃபார் AI கோர்ஸ் சம்மந்தமாக ஒரு லேண்டிங் பேஜ் செய்ய சொல்லியிருக்காங்க. யாருக்காக செய்ய சொல்லியிருக்காங்க, பிகினர் ஆஃப் ஆஃப்டர் A லெவல் முடிச்சவங்களுக்காக செய்ய சொல்லியிருக்காங்க இன் ஸ்ரீலங்கா. ஓகே, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, குட் எக்ஸாம்பிள். டிஃபைன் த அவுட்புட். அவுட்புட் என்ன மாதிரி வரும், ஜென்ரேட் த கோட் இன் HTML வித் CSS இன்க்ளூடட். இது இப்படி தான் நம்ம அவுட்புட்டை எதிர்பார்க்கணும். இப்போ டெல் மீ த AI டூல் த ஆன்சர் ஷுட் பி லுக். இப்போ இந்த மாதிரி செய்யறோம், இப்போ நமக்கு ஆன்சர் இதில் வரணும். ஓகே, இதுதான் வந்து உண்மையான ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்க, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை பாருங்க, ரோல், டாஸ்க், கான்டெக்ஸ்ட், அவுட்புட். ரோல் எப்படி இருக்கும், ஹூ AI ஷுட் ஆக்ட். ஹூ AI வந்து என்னமா ஆக்ட் பண்ண முடியும் ஆஸ் அ வெப் டெவலப்பர், நீங்கள் வெப்சைட் செய்கிறதா. டாஸ்க், நீங்கள் கொடுக்குற டாஸ்க், கிரியேட் அ லேண்டிங் பேஜ், அதான் டாஸ்க். கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், யாருக்கு, for the AI course for beginner AI student in Sri Lanka. Output format என்ன மாதிரி வரணும், HTML CSS ஃபார்மேட்ல நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, இப்போ ரோல், கான்டெக்ஸ்ட், டாஸ்க், கான்டெக்ஸ்ட், அவுட்புட், இந்த 4 நம்ம ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ல உள்ள ஒரு ரொம்பவே ஒரு குரூஷியல் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாட்டி உங்களுக்கு ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் வந்து உங்களுக்கு சரியா தெரியல, ஆனால் நீங்க ஒரு ஏஐல வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆக இயலாது, உங்க வேலைகளும் சரியா செய்ய இயலாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரெசன்டேஷன். அதனால தான் இந்த ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இங்க பாருங்க, இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள். ஆக்ட் ஆஸ் எ டீச்சர், எக்ஸ்பிளைன் AI ஃபார் A லெவல் ஸ்டூடெண்ட் இன் 5 bullet points. அப்ப ஆக்ட் ஆஸ் எ டீச்சர், அப்ப நான் ஒரு டீச்சரா வந்து, அதாவது இதுல என்ன பண்றோம்னா, ChatGPT நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆக்டாக இதை பாருங்கள். நான் அதை ப்ராக்டிக்கலாக காட்ட போனோம்னா, ஒரு ChatGPTன்ற டூலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன, இதில் உள்ளதை அப்படியே கொடுத்துட்டு போவோம். இங்கே இருக்கிற ஏன்னா ஆக்ட் ஆஸ் அ டீச்சர். இப்போ நான் கொண்டு போய் ஆக்ட் ஆஸ் அ டீச்சர்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ப்ராம்ப்டாக கொடுத்தேன்னா, இப்போ இந்த சட்டை எப்படி வேலை செய்ய போகுதுன்னா, ஒரு டீச்சருக்கு வந்து உள்ள மாதிரி அந்த சட்டை வந்து அது மாற்றிக்கும் கம்ப்ளீட்டாக. இப்போ இருக்கிற வந்து ஒரு டீச்சரை வந்து டீச்சருக்கான மாதிரி இது வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்ட் ஆஸ் அ டீச்சர், இப்போ பாருங்க, அது கணக்காக டீச்சருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ட்ரெயின் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது நான் கொடுக்குறேன், இப்படி ட்ரெயின் ஆன ஒரு டூலுக்கு நான் கொடுக்குற ஒரு விஷயம் அடுத்தது என்னன்னா, ட்ரைனிங் ஒன்று கொடுக்குறேன். எக்ஸ்பிளைன் த A லெவல் ஃபார் இந்த புல்லட், இது 2வது. இதில் என்ன கொடுக்குறேன், எக்ஸ்பிளைன் AI பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, 2வது. இதுதான் என்ன சொல்றது, இது ரோல். இதுக்கு சொல்றது என்னது, டாஸ்க். எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க AI பத்தி. அதுக்கப்புறம் யாருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், A லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, உங்களோட அவுட்புட் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், 5 bullet points, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இங்க பாருங்க, இவ்வளவு தாங்க. இது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் AI, how AI works, common AI, example AI, type of AI, important of AI. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளால சொல்ல தெரியணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங். ஓகேயா, இங்க பாருங்க, ரோல், டாஸ்க், கான்டெக்ஸ்ட், அவுட்புட். இதை உங்களுக்கு வேணும்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா, அடுத்தது காமன் மிஸ்டேக் இன் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங். ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ல உள்ள காமன் மிஸ்டேக்ஸ் இருக்கு பாருங்க. சும்மா எக்ஸ்பிளைன் AI
டூ ப்ராட்ஸ் அன்கிளியர் ஆன்சர், சும்மா எக்ஸ்பிளைன் இப்படியெல்லாம் கொடுப்பாங்க எக்ஸ்பிளைன் ஏஐ, இது வந்து அன்கிளியர். ஓகே, சும்மா அந்த கிரியேட் கான்டென்ட், இப்போ இது வந்து எதுக்காக கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம், அதில் சும்மா கண்டென்ட் கொடுத்தா அது ஏஐ டூல் டஸ் நாட் நோ வாட் கைண்ட் ஆஃப் என்ன மாதிரின்றது அதுக்கு தெரியாது. ஓகே, அடுத்து ஆஸ்கிங் டூ மெனி திங்ஸ் டூ ஒன்ஸ், ஒரே நேரத்தில் நிறைய நீங்கள் ஒரே இதில் வந்து ஒரே ஒரு இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் இப்போ நார்மலாக நீங்கள் சேட்டில் கேட்குற நேரம் ஒரே ஒரு சேட்டில் வந்து நிறையா நீங்கள் சென்டென்ஸ் டைப் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கு விளங்காது. ஓகே, இது மிஸி ஓகேன்னு கேட்கும். இக்னோரிங் இரிட்டேஷன், ஃபர்ஸ்ட் ஆன்சர் நாட் பெஸ்ட். ஓகே, அப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கணும். ஓகே, டைப் ஆஃப் த ப்ராம்ப்ட், இப்போ நான் சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட், ரோல் பேஸ்ட், கான்டெக்ட் பேஸ்ட், எக்ஸாம்பிள் பேஸ்ட், இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அந்த டைப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ப்ராம்ப்ட் direct command A. So example, list of 5 use of AI in education. Okay, example. Okay, assign the role to AI. Okay, அப்ப இங்க பாருங்க அடுத்து சொல்லிருக்கீங்க பாருங்க, act as a web developer. நீங்க வெப் டெவலப்பரா ஆக்ட் பண்ணுங்க. நீங்க வெப் டெவலப்பர்னா நீங்க உங்களை வந்து இப்ப நீங்க ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா act as a web developerனா நம்ம உங்களை கொடுத்த மாதிரி என்ன பண்ண போறீங்க, டீச்சர்ஸ்க்கு பதிலாக ஆக்ட் ஆஸ் வெப் டெவலப்பர்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வெப்சைட் டெவலப்பர் மாதிரி இங்கே அந்த இவர் வந்து ஏஐ டூல் வந்து மாறிடுவார். மாறினதுக்கப்புறம் நீங்கள் கேட்க கேள்விக்கு அவர் வந்து சரியான ஆக்குரேட் ஆன்சராக கொடுப்பார், இல்லாட்ட இன்ஆக்குரேட்டான ஆன்சராக வரும். ஓகே, இப்போ ஆக்குரேட்டான சரியான ஆன்சரை கொடுப்பார். அப்போ ஆக்ட் ஆஸ் வெப் டெவலப்பர் கிரியேட் ஹோம் பேஜ்னா அவருக்கு வந்து தெரியும் அவர் வந்து ஹோம் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண சொல்கிறார். அப்போ எப்படி கொடுக்குறது, கிரியேட் அ வெப்சைட் ஃபார் ஏஐ கோர்ஸ் ஃபார் ஏ லெவல் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ இந்த மாதிரியான ப்ராம்ப்டை வந்து சரியான மாதிரி நம்ம கொடுக்கணும். மேக் த அவுட்புட் ரிலவென்ட். ஓகே, அவுட்புட் என்ன, கிரியேட் அ வெப்சைட் ஃபார் ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் HTML CSS ஃபார்மேட்னா உங்களுக்கான அந்த மாதிரி அவுட்புட்டில் வரும். ஓகே, சரியா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறதுலாம் வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோஸில் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வந்து நார்மலாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்னன்றது இப்போ ஒரு பேசிக் ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.